ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அனேம் டால்க். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பொருட்டோ 2 ப்ளூ வார்டெக்ஸ் சாப்டர் 1. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரீவியஸாக பொருட்டோ சாப்டரில் ஆம்னிபோட்டன்ஸ் நடந்து மோமோசிக்கி ப்ராபசி படி பொருட்டோ எல்லாத்தையும் இழந்திருப்பான் எக்ஸப்ட் சாரதா, சுமிரே அண்ட் சாஸ்கே. இதில் சாரதாவும் சுமிரேவும் ஏடாவோட பவருக்கு இம்யூனாக இருப்பாங்க. ஸோ அவங்கள தவிர்த்து வேறு எல்லாருக்குமே பொருட்டோ வந்து அவுட் சைடர். ஸோ இப்போ ஸ்டோரி படி கவாக்கி வந்து பொருட்டோவோட லைஃப் வாழ்கிறான், பொருட்டோ கவாக்கியோட லைஃப் வாழ்கிறான். இப்போ இந்த நிகழ்வு நடந்து 3 வருஷம் கடந்தாச்சு. டைம் ஸ்கிப் பார்த்தீங்கன்னா சாரதாவோட சாப்டரை தொடங்குறாங்க. சாரதா பார்த்தீங்கன்னா உச்சியா கிளானுக்கே சொந்தமான ரக்கர் லுக்கில் ஃபீமேல் சாஸ்கே மாதிரியே இருக்காங்க. சாரதா ஹொக்காகி ஆஃபீஸில் யார்கிட்டையோ உங்ககிட்ட எத்தனை தடவையோ சொல்லிட்டேன், நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டிங்களா என்ன சொல்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கமரு. யா கைஸ், சிக்கமரு நாரா இஸ் த நியூ ஹொக்காகி. சரி, சிக்கமரு சாரதா கிட்ட அது என்னோட வார்த்தை, அவனுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்தாச்சு, ஆனால் அவன் எல்லையை கடந்துட்டான், மறந்துட்டியா, அவன் 7th ஹொக்காகவே கொண்டிருக்கான். அது மட்டும் இல்லை, அவரோட பையன் கவாக்கியை கொல்ல ட்ரை பண்ணியிருக்கான், அவனால் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது. அதுக்கு சாரதா, நான் முன்ன சொன்ன மாதிரி நீங்கள் நினைக்கிறது எல்லாமே தப்பு, பொருட்டோ 7th ஹொக்காகேவை கொல்லவே இல்லை, அட்லீஸ்ட் அவன் பக்கம் உள்ள விஷயங்களை கேளுங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போ கோனகமரு அவன் தப்பு பண்ணலைன்னா ஏன் ஓடணும், அது மட்டும் இல்லை நம்மக்கிட்ட ஏடாவோட சென்ட்ரிகான் ஐவிட்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சாரதா, உன்னை யாராவது கொல்ல ஆர்டர் போட்டால் ஓட மாட்டியா, தயவு செஞ்சு ஆர்டர் கேன்சல் பண்ணி அவனை பேச விடுங்க அப்படின்னு சொல்கிறா. சிக்கமரு, இங்கே பாரு சாரதா, பொருட்டோக்கு எதிராக போட்டிருக்கோம் தண்டனை கோனகாவோட லா இல்லை, அது நம்ம மக்களோட வில் ஆஃப் ஃபயர். நானே ஆர்டர் திரும்ப எடுத்தாலும் மக்களோட மனசு மாறாது, அவங்க இன்னும் பொருட்டோ பண்ண துரோகத்தால் கோவமாக தான் இருக்காங்க. இதுதான் கடைசி தடவை நம்ம இதை பற்றி பேசுகிறது, புரிஞ்சுதுன்னா மிஷினுக்கு திரும்ப போ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சாரதா சிக்கமருவை பார்த்து முட்டா பயலே அப்படின்னு திட்டா. கோனகமரு, ஓய் சாரதா, லாரி ஏற்றுக்கிட்ட பார்த்து பேசு அப்படிங்கிறான். சிக்கமரு, நிறுத்து கோனகமரு. சாரதா, உன்னை நினச்சா எனக்கு கவலையாக இருக்குது, இப்படியே போனால் ஹொக்காகே என்ன உன்னால் கினின்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போகவே முடியாது. ஏன் அப்பாவும் பொருட்டோ மாதிரி ஒரு துரோகிங்கிறதுனால தானே அப்படின்னு கேட்குறா. அதுக்கு சிக்கமரு, சாஸ்கேக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, உன்னோட ஃபியூச்சர் ஆஃப் கோனகா சினோபியா தான் நான் பேசுகிறேன். அதுக்கு சாரதா, லார்ட் 7th எங்கள் அப்பா வில்லேஜை விட்டு போய் நிறைய தப்பு பண்ணப்போ அவரை திருப்பி வில்லேஜுக்கு கூட்டிகிட்டு வந்து கெயினாக இருக்கும்போதே ஹொக்காகே ஆனார், என்னோட ரோல் மாடல் லார்ட் 7th தான், நீ இல்லை அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சிக்கமருகிட்ட பேசிடுறா. அப்படி இந்த சீனை கட் பண்ணால் நருட்டோவும் ஹினாட்டாவும் கவாக்கி பாக்கெட் டைமென்ஷனில் அன்கான்ஷியஸாக மிதந்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதாவது போன சாப்டரில் கவாக்கி வந்து நருட்டோவையும் ஹினாட்டாவையும் இந்த டைமென்ஷனில் தான் சீல் பண்ணியிருப்பான். இப்போ யாரோ அவங்கள அங்கே இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம கவாக்கி. நல்லா முள்ளட் ஏர்கெட்டு பேக்கி ஃபேன்லாம் போட்டு தலைவன் காஸ்டியூமில் கலக்குறான். அடுத்து சாரதாவும் சுமிரேவும் கோனகா வில்லேஜில் நடந்து போகிறாங்க. அப்போது அவங்க இந்த ஆம்னிபோட்டன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது எந்த ஒரு ஃபிசிக்கல் எவிடன்ஸ் கொடுத்தாலும் மக்கள் அவங்களோட மெமரியை தான் நம்புகிறாங்களாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் கவாக்கி தான் நருட்டோவோட பையன், பொருட்டோ அவுட் சைடர், அதுதான் உண்மை. ஆனால் ஆரம்பத்தில் எல்லாருக்கும் டவுட் இருந்திருக்கு. அதாவது கவாக்கி வில்லேஜில் வளர்ந்துருந்தா அவன் பாடி எப்படி மாடிஃபை பண்ணப்பட்டுச்சு அண்ட் சிக்கமாரு மோமோசிக்கிக்கு என்ன ஆச்சுன்னு கவாக்கி கிட்ட டைரெக்டாகவே கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஆனால் போக போக ஆம்னிபோட்டன்ஸ் அவங்க மனசில் இருக்கிற எல்லா டவுட்ஸையுமே அழிச்சிடுச்சு. இப்போ அவங்கக்கிட்ட எந்த டவுட்டுமே இல்லை. இதை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறதுன்னே தெரியல. அசிக்கிட்டே ஏடா இருக்க இடத்துக்கு வந்துட்டாங்க. இங்கேயும் ஆம்னிபோட்டன்ஸ் பற்றி தான் பேசுகிறாங்க. ஏடா தெளிவாக சொல்லிட்டா, என்னால் எப்படி சாம் பவர் கண்ட்ரோல் பண்ண முடியலையோ அதே மாதிரி தான் இந்த ஆம்னிபோட்டன்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஆனால் இப்போ எனக்கு ஆம்னிபோட்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. இது ஒரு ஒட்சுசுகியோட சிஞ்சுட்ஸு. இது ஒருத்தரோட ஆசைகளை ரியல் வேர்ல்டில் எக்ஸிக்யூட் பண்ணும். பொருட்டோ கேஸில் கவாக்கியோட ஆசைப்படி எல்லோரோட மெமரியும் கம்ப்ளீட்டாக ரீரைட் ஆகிருக்கு. அதோட ரிசல்ட்டு இவங்களோட லைஃப் ஸ்விட்ச் ஆகிருக்கு. அதுக்கு சாரதா, இதை ரிவர்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறா. அதுக்கு ஏடா, இதை ரிவர்ஸ் பண்ண எனக்கு இப்போ தெரியல, ஆனால் ரிவர்ஸ் பண்ணாலும் அதில் கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும் அப்படிங்கிறா.
இப்போ ஏடா எனக்கு ஒன்றும் புரியலை, நீங்கள் 2 பேரும் ஏன் ஆம்னிபோட்டன்ஸில் அஃபெக்ட் ஆகலை? ஒட்சுசுகிஸ் மற்றும் என்னோட பிளட் ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் அஃபெக்ட் ஆக மாட்டாங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் 2 பேரும் ஒட்சுசுகிஸ் கிடையாது. பின்ன நீங்கள் எப்படி உங்கள் மெமரிஸை ரீகெயின் பண்ணீங்க? நீங்கள் உண்மையிலேயே என்னோட சாம்க்கு கேப்டிவ்ஸ் தானா அப்படின்னு டவுட்டில் கேட்குறா. இப்போ சுமிரேக்கு சிக்கமாரு சொன்னது ஞாபகம் வருது. அதாவது இவங்க 2 பேரும் சாமில் அஃபெக்ட் ஆகாதது டீமனுக்கு தெரிஞ்சுன்னா இவங்க 2 பேராலையும் ஏடாவோட லைஃபுக்கு த்ரெட் இருக்கிறதுனால இவங்கள டீமன் கொன்றும் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ சுமிரே சுதாரிச்சு அது எப்படி உன்னோட சாமில் இருந்து யாராலையாவது தப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. அடுத்து அடல்ட் மிட்ஸ்கி அண்ட் கவாக்கியை காட்டுறாங்க. கவாக்கி என்னன்னா உன்னோட ரத்தவரி அடக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறான். அதுக்கு மிட்ஸ்கி பொருட்டோ இன்னும் ஒன்றை கொல்லணும்னு தான் நினச்சிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லை அவனும் உன்ன மாதிரி ஒரு ஒட்சுசுகி. ஸோ அவனாலையும் உன்ன மாதிரி சக்கராவை எரேஸ் பண்ணுற எபிலிட்டியை மாஸ்டர் பண்ணியிருப்பான். அவனை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதுக்கு கவாக்கி அவன் யார்கிட்ட இருந்து வேணாலும் தப்பிக்கலாம், என்னோட கண்ணுக்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அவன் இந்த வில்லேஜுக்கு வந்ததோடி நான் உடனே அவனை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு கவாக்கி சொல்கிறான். அதுக்கு மிட்ஸ்கி அவனை நான் கொல்வேன், உன்னை பாதுகாப்பேன் அப்படிங்கிறான். அதுக்கு கவாக்கி நீ என்ன வேணா பண்ணு, என்னை இப்படி க்ரீப் மாதிரி ஃபாலோ பண்ணுறதை நிறுத்து, எனக்கு எரிச்சலாக இருக்குது அப்படிங்கிறான். அதுக்கு மீன்ஸ் ஏதோ சொல்ல வரான். ஆனால் அங்கே சென்சார் யூனிட் வந்து கிளாமர் கண்டுபிடிச்சதா சொல்கிறாங்க. ஸோ கவாக்கி அந்த லொக்கேஷனுக்கு பறந்து போகிறான். கைஸ் கவாக்கியால் பறக்க முடியுது. எங்க மீட்ஸ்கி நீ என்னோட சன், நான் உன்னால் தான் ஜொலிப்பேன் இல்லையா கவாக்கி அப்படின்னு சொல்கிறான். அண்ட் இங்கே டைம் ஸ்கிப் ஹீமாவரி அண்ட் சோச்சோ ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே ஷிகாடாய் அண்ட் இனோஜின் 2 பேருமே வராங்க. இனோஜின் பார்த்திங்கன்னா கொரியன் ஸ்டைலில் பாப் கட்டிங்லாம் போட்டுட்டு அப்படி கொரியன் மாதிரியாக இருக்கான். ஷிகாடாய் வந்து அவ்வளோ ஒன்றும் சேஞ்ச் ஆகின மாதிரி காட்டலை. ஷிகாடாய் சொல்கிறான் உன்னோட மூவ்ஸ் செம்மையாக இருக்குது, ஆஃப்டர் ஆல் நீ கவாக்கியோட சிஸ்டர் ஆச்சே. பை த வே ஹீமா நீ ஏன் திடீர்னு ஸ்ட்ராங்காக ஆசைப்படுற அப்படின்னு கேட்குறான். ஹீமாவரி யாருமே எதிர்பார்க்காத பதில சொல்கிறா. அவள் போட்டுக்கு ஹெல்ப் பண்ண ஆசைப்படுறாளாம். இதை கேட்டதோடு எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. எல்லாரும் அவன் உங்கள் அப்பாவை கொண்டிருக்கான், நீ ஜோக் பண்ணல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீமா அவன் ஒரு தடவை என்னையும் எங்கள் அப்பாவையும் உயிரை கொடுத்து காப்பாற்றிருக்கான், உயிரோடு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறா. இங்கே கவாக்கி கிளாமர்க்ஸ் இருக்கிற இடத்துக்கு ரீச் ஆகிட்டான். ஈஸ்கியோட ஐஸை யூஸ் பண்ணி சுக்குனா சிக்கனோவை போட்டு கிளாமர்க்ஸை ஸ்ரிங் பண்ணுறான். அண்ட் ஒரு சினோபி கழுத்துலேயும் கிளாமார்க் இருந்துச்சு. அவரை பிடிச்சி இழுத்து அவரோட கழுத்தில் இருக்க கிளாமார்க்ஸையும் ஸ்ட்ரிங் பண்ணுறான். வேறு நடந்ததை சிக்கமாருக்கிட்ட சொல்கிறான். ஸோ எல்லாரையுமே ஒரே இடத்துல அசம்பிள் பண்ண சொல்கிறாங்க. இப்போ வில்லேஜில் சினோபிஸ் எல்லாரும் எங்கேயோ போயிட்டுருக்காங்க. அப்போது ஒரு சினோபி கழுத்தில் இருக்க கிளாமார்க் மூலமாக ஒரு மான்ஸ்டர் வில்லேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகுது. சென்சார் யூனிட் டிடெக்ட் பண்ணி மற்ற சினோபிஸ் கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் மான்ஸ்டர்ஸ் வில்லேஜில் நிறைய இடத்துல என்ட்ரு ஆகிட்டு ஸோ பீப்புள்ஸை வெளியேற்ற சொல்கிறாங்க. அங்கே ஒரு மான்ஸ்டர் ஒரு பொண்ணை அட்டாக் பண்ண போகுது. ஸோ கவாக்கி அதை அடித்து பறக்க விடுறான். எங்கே சாரதாவும் அந்த மான்ஸ்டர்ஸை அடித்து பறக்க விடுறா. இங்கே ஒரு மான்ஸ்டரோட கிளாமார்க்கில் இருந்து இன்னொரு மான்ஸ்டர் வருது. அந்த மான்ஸ்டரோட கிளாமார்க்கில் இருந்து கோடு வரான். இல்லை ட்விஸ்ட் என்னன்னா ஜிகனோட பவர்ஃபுல்ட்டு சொல்லப்பட்ட லிமிட்டர் ரிமூவ் பண்ண கோடோட இடது கண்ணை யாரோ காவு வாங்கிட்டாங்க. கோடு வந்து சாரதா கிட்ட நைஸ் டு மீட் யூ உச்சிகா சாரதா அப்படின்னு சொல்கிறான். சாரதா உனக்கு என்ன வேணும் கோடு, எதுக்காக கோனகாக்கு வந்த அப்படின்னு கேட்குறா. அதுக்கு கோடு நான் பொருட்டோவை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சாரதா பொருட்டோ 3 வருஷத்துக்கு முன்னாடியே வில்லேஜை விட்டு போயிட்டான், இங்கே பொருட்டோ இல்லை அப்படிங்கிறா. அதுக்கு கோடு நான் 2 வருஷமாக அவனை தேடிட்டு இருக்கேன், ஆனால் அவன் என் கண்ணில் கிடைக்கவே மாட்டேங்கிறான், நான் அவனை தேடி தேடி களைச்சி போயிட்டேன், அதனால தான் கோனகாக்கு வந்தேன் அப்படிங்கிறான். சாரதா நான் தான் சொன்னோம்ல அவன் இங்கே இல்லை, நீ வேற எங்கேயாவது போய் தேடு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு கோடு நான் சொன்னது உனக்கு புரியலையா, திரும்பவும் சொல்லணுமா, நான் ஒன்று தேடியதையே நிறுத்தியாச்சு, அதனால தான் நான் கோனகாக்கு வந்திருக்கேன். நீங்கள் கதறியதெல்லாம் கேட்டு அவன் கண்டிப்பாக வெளியே வருவான்ட்டு எனக்கு தோணுது, நான் உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன் சாரதா, நீ நல்லா கதறுவான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னதும் சட்டுன்னு கோடு மூஞ்சி மேலே ஒரு காலு. யாருன்னு பார்த்தா அது பொருட்டோ. செம்ம மாசுன்றீங்க. அது மட்டும் இல்லை, இந்த கேவலமான யோசனைகள் தான் பொண்ணுங்க உங்ககிட்ட இருந்து தள்ளியே இருக்காங்க அப்படின்னு மிதிச்சு அசிங்கப்படுத்தினதும் இல்லாமல் வார்த்தையாலேயும் கோடோட குட்டி இதயத்தை நுறுக்கிட்டான். பொருட்டோ வில்லேஜுக்கு வந்ததை கவாக்கியும் சென்சார் யூனிட்டும் சென்ஸ் பண்ணிட்டாங்க. சென்சார் யூனிட்டு சிக்கமாருக்கிட்ட பொருட்டோவோட சக்கரா வானத்தில் இருந்து டைரெக்டாக கோடு மேலேயே அப்பியர் ஆனதா சொல்கிறாங்க. அதை எய்டா சென்ட்ரிகன் மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்கா. சிக்கமாரு எல்லா சோல்ஜர்ஸ்கிட்டையும் பொருட்டோவோட மூவ்மெண்ட்ஸை வாட்ச் பண்ண சொல்லி அலர்ட் பண்ணுறான்.
கடைசியாக போர்ட்டோவும் கோடுவும் ஃபேஸ் டு ஃபேஸ் நின்று சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகுற மாதிரி இந்த சாப்டரை முடிச்சிருக்காங்க. கைஸ், இந்த சாப்டருக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறீங்க அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த சாப்டருக்கு 9 out of 10 கொடுக்குறேன். எனக்கு பர்சனலாக இந்த சாப்டர் ரொம்ப பிடிச்சிருந்து. இது போர்ட்டோக்கு செமையான ஒரு டைம் ஸ்கிப் இன்ட்ரோ. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா அனிமே ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் நண்பாஸ்.